வெல்கம் பேக் காய்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் டீமன் ஸ்லேயர். என்னடா பெரிய டீமன் ஸ்லேயர்? எங்கள் தலையோட 1 man army டீமன் ஸ்லேயர் பார்த்துருக்கீங்களா? சும்மா தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கும். ஆக்சுவலி கதையோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போதே சில பல டீமன்ஸ்னால தன்னோட ஆர்கன்ஸ் நிறைய இழந்து பிறக்குது. ஆனால் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் அவன் எப்படி ஒவ்வொரு டீமன்ஸாக அழிச்சிட்டு அவன் ஒன்று எடுத்துக்கிறான் அப்படின்றத செம்மையான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி டீமன் ஸ்லேயரோட ஃபேன்ஸாக இருந்தீங்களா அப்படிங்க, கண்டிப்பாக அந்த டொரோரோ அப்படின்ற இந்த அனிமே போய் பார்த்துருந்தீங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் இது தாண்டா சும்மா தாறுமாறான டீமன் ஸ்லேயர் அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு சும்மா 1 man army தலைவர் போட்டு பொழப்பான். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா, கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு வருது, மழை பெய்யுது, இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரழிவுலாம் நடந்துகிட்ருக்கு. இது பார்த்தாதுன்னு பக்கத்து நாட்டோட போர் வேறு. அந்த சமயத்தில் தான் அந்த நாட்டோட ராணிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அப்போ வெளியே உட்காந்து அந்த ராஜா யோசிச்சுட்ருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் டீமன்ஸ் கிட்ட போய் ஒரு டீல் போட்டு வந்திருப்பார். இந்த மாதிரி என் நாட்டில் ரொம்பவே கஷ்டம்லாம் நடந்துகிட்ருக்கு, என்னை திருப்பி இந்த நாட்டை ரூல் பண்ண வைக்கணும், என்னோடய கஷ்டம்லாம் போகணும். இந்த மாதிரி இருந்தால் நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரேன், என்கிட்ட என்ன வேணால் நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க டீமன்ஸ் கிட்டலாம் அவர் டீல் போட்டிருப்பாரு. ஸோ என்னடா இவ்வளோ டீல் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே மாறுற மாதிரி தெரியல, ஒரு வேளை டீமன்ஸ் எதுவும் நம்மளோட டீலை ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவருக்கு அவரோட ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போகலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி இடிக்குது. அந்த இடி ஸ்ட்ரைட்டாக அந்த குழந்தையோட மேலே போய் விடுது. அதுக்கப்புறம் அந்த பிரசவம் பார்த்து அந்த பாட்டிமா பார்த்து அந்த குழந்தைய பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உள்ளே பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஏன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு நிறைய ஆர்கன்ஸே கிடையாது. அந்த குழந்தைக்கு கண் இல்லை, காது இல்லை, அந்த குழந்தைனால கேட்க முடியல, ஸ்கின் இல்லை. இதை பார்த்துட்டு எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா இருந்துட்டு இல்லை எப்படி இருந்தாலும் இது நம்மளோட குழந்தை தான், நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு அந்த ராஜா சிரிக்கிறான். என்னான்னு பார்த்தா, ஆஹா அந்த டீமன்ஸ்லாம் என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க, இனிமேல் இந்த நாட்டை நான் தான் ஆள போகிறேன் அப்படி சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போது அந்த ராஜா இருந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டிமாவை கூப்பிட்டு, அப்போ அந்த ராஜா இருந்துக்கிட்டு, பெருசுங்க வா, நீ தானே கருத்த மாலை குழந்தைங்களுக்கெல்லாம் கள்ளிப்பால் ஊற்றுறது, இந்த குழந்தைய அந்த மாதிரி பண்ணிடு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு விட்றான். நம்ம அந்த ராஜாவோட ஒய்ஃப் இருந்துட்டு கடந்து அழுகிறாங்க. என்னடா என் குழந்தை இப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. வந்துட்டு இந்த குழந்தை போனால் இன்னொரு குழந்தை அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறான். பட் அந்த அம்மாவுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும். இந்த பாட்டிமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த குழந்தைய கொலை பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசில் கொஞ்சம் இறக்கம்லாம் கொஞ்சம் இருக்கும் போல். அதனால் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பக்கத்தில் ஒரு போட்டு இருந்துச்சு, அந்த போட்டை வச்சு அந்த குழந்தைய அமுச்சு விட்ருவாங்க. அதே டைமில் பார்த்தா அந்த பாட்டியும் ஒரு மிகப்பெரிய ஒரு டீமன் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கு. அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தர் கண்ணு தெரியாமல் ஒரு வயசான பெரியவர் அதை பார்த்தோன்னே அவரை சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பெருசு ஒரு பயங்கரமாக டஃப்பு கொடுக்குறாள் போல். கையில் வச்சுருந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவி அதுக்குள்ளே ஒரு வால் இருக்கும் பாருங்கள், எடுத்து ஒரே சீவு தான், சும்மா தூளாக போய்டும் அந்த டீமன். அந்த பெருசு இருந்துக்கிட்டு, நானா கொக்கா என்கிட்டே வேலையை கட்டுற அப்படி சொல்லி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகலான்ட்டு பார்க்கும்போது தான் அந்த குழந்தையோட சத்தம் கேட்குது. என்னது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெட் கலர்லேயும் ஒரு க்ரீன் கலர்லேயும் ஃப்ளாஷ் மாதிரி தெரியுது அவர் கண்ணுக்கு. ஸோ இது என்ன டீமனும் தெரியல, மனுஷனும் தெரியல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லி இவர் ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்காரு. அப்படியே ஒரு 14 வருஷம் கடன்னு ஓடிடுது. ஸோ இப்போ அந்த விசித்திர குழந்தைய காட்டுறாங்க. இன்னும் நேம் சொல்லலை, அதனால் நம்ம விசித்திர குழந்தைனே சொல்லலாம். ஸோ அவன் நல்லா பெரிய பையன் ஆகிட்டான். பட் அவன் ஃபேஸில் ஒரு எமோஷனே கிடையாது. அவன் பிறக்கும்போது ஒரு மாதிரி இருந்தான், ஆனால் இப்போ அவனுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அப்படியே கட்டிட்டு பக்கத்தில் காட்டினா நம்ம கதையோட குட்டி ஹீரோ டொரோரோவை காட்டுறானுங்க. ஆக்சுவலி டொரோரோவுக்கு பார்த்தா யாருமே கிடையாது, தனியாக அவன் லைஃப்பை அவன் தான் பார்த்துக்கிறான். குட்டி குட்டி சுட்டித்தனம்லாம் பண்ணிட்டு திருடிக்கிட்டு குட்டி குட்டி விளாடிட்டு அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக அவனோட லைஃப் போயிட்டுருக்கு. சில சமயம் கஷ்டமாக ஓடும். அப்போ தான் பார்த்தா ஒரு சில கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற டைமில் நம்ம டோரோ என்ன பண்ணுறான், அந்த திங்ஸ் எல்லாம் நம்பிட்டு தலை யூஸ் பண்ண சீப்பு வேணுமா, தளபதி யூஸ் பண்ண தைலம் வேணுமா அப்படி சொல்லி விற்றுட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டான். இதை என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் கேட்குறப்ப என்ன பண்ணுறான், அவனுங்களுக்கு டிமிட்டிக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அவங்க அடிக்கிறதுக்கு சும்மா பறந்து துரத்திட்டு வரானுங்க. இனிமேல் தாவி ஓடிட்டுருக்கான். ஒரு முட்டு சோதனை போய் மாட்டிக்கிட்டானா அவங்க மேலே குதிரை சாணி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டான்.
டே பொடி அவனை என்ன செய்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து கும்முன்னு கும்பிடுறானுங்க நம்ம டொரோராவை. அவனுங்க அடிச்சுட்டு சும்மா போகிறவனுங்க நம்ம டொரோரா சும்மா இருக்க மாட்டானுங்க. அவனை திருப்பி கல் விட்டு எரிஞ்சு வாடா சண்டைக்கு வாடா டே தடியா அப்படி சொல்லிட்டு திருப்பி வாங்கி கட்டிக்கிறான். அப்போ தான் நம்ம டொரோரா அடி வாங்குறதுக்கு மேலே இருக்க பிரிட்ஜு மேலே நம்ம விசித்திர பிறவி குழந்தை நின்று பார்த்துட்ருக்கான். இதை அந்த கேங்ஸ்டர்ஸில் ஒருத்தன் பார்த்துறான். டே விசித்திர பிறவியே, ஒன்று வந்து காப்பாற்றணுன்னா காப்பாற்று, இல்லைன்னா பேசாமல் போனா போ, ஏன் முறைச்சி பார்த்துட்ருக்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம டொரோரா வந்துட்டு டே தடியா அவன் நம்மளை பார்க்கலடா அவன் பின்னாடி எதையோ பார்த்துட்ருக்கான்னு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு டீமன் வருது. வந்து சும்மா அந்த தடியனுங்களாம் தூக்கி போட்டு சாப்பிட்டுட்ருக்கு. அதுலேயே அந்த டீமன் கிட்ட நம்ம டொரோராவை மாற்றிக்கிறான். நம்ம டொரோராவை வந்து விசித்திர பிறவி தான் காப்பாற்றுறான். எப்படியும் அந்த டைமில் தான் நமக்கு தெரியுது நம்ம விசித்திர பிறவி வந்து பிறக்கும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். ஏன் நமக்கு எல்லாம் மாறின மாதிரி தெரியுதுன்னா எல்லாமே மரக்கட்டையால் செஞ்ச ஒரு பொம்மை மாதிரி தான், அவன் மேலே ஒரு ஆர்பன் மாதிரி தான் மாட்டியிருப்பான். அதனால தான் அவன் பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரி தெரிஞ்சிருப்பான். பட் அவனால் எக்ஸ்ப்ரெஷன் எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபேஸில் கூட மாஸ்க் தான் அவன் போட்டிருக்கான். ஸோ கை ரெண்டையும் கழட்டிட்டு அதுக்குள்ளே இருக்க ஸ்பாடை வச்சு சும்மா பயங்கரமாக பறந்து சண்டை போடுறான். கடைசியாக அப்படியே அந்த டீமனை வந்து அழிச்சிடுறான். அழிச்சப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டொரோரா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். திடீர்னு பார்த்தா அவன் மாஸ்க் விழுந்ததுக்கப்புறம் அவன் ஒரிஜினல் ஃபேஸை பார்த்துட்டு நம்ம டொரோரா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனுக்கு அந்த விசித்திர பிறவிக்கு ஃபேஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபேஸில் ஸ்கின்னெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம டொரோரால அவனோட கண்ணவே அவனாலே நம்ப முடியல. என்னடா இது நடக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதே நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம விசித்திர பிறவியோட ஃபாதர் அந்த கிங் இருக்கான்ல, அவனோட ஊரில் பயங்கரமாக இடி இடிக்குது. அவன் ஒரு கோயிலுக்கு போயிருப்பானே, ஒரு கெட்ட சாத்தான்களோட கோயிலுக்கு. அங்கே வந்து சரி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஒரு சிலை வந்து ரெண்டாக அப்படியே பிளந்துருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்ன இது இத்தனை வருஷமாக நடக்காது, இந்த வருஷத்தில் என்ன நடக்குது? டீமன்ஸோட சிலைகளுக்கே பார்த்தோன்னா அப்போ ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது அப்படி சொல்லி அவன் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம விசித்திர பிறவியோட அம்மா அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்து அந்த பையன் பெருசாகிட்டான். என்ன தான் பெருசாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு குழந்தையோட ஞாபகம் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம விசித்திர பிறவியை தான் இன்னும் நினச்சிட்டே இருக்காங்க அவங்க. நம்ம விசித்திர பிறவி வந்து அவனோட ஸ்கின் வந்து தான் அவனே தொட்டு பார்த்து அவனாலே நம்ப முடியல, அதான் பார்த்துட்ருக்கான். இதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.